டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம். அந்த வேளை இன்று நாம் பார்க்க இருப்பது 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன, இதுதான். தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் இல்லாத ஒரு பெரிய திருப்புமுனை தேர்தலாக 2026 தேர்தல் நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் இருபெரும் திராவிட கட்சிகள் 1967 தொடங்கி இதுவரைக்கும் இருபெரும் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டிருந்தன. ஒரு 50 ஆண்டு காலமாகவே இது நீடித்து வந்தது. இதுக்கு எதனா மாற்றம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் நிறைய பேர் புதிய அரசியல் இயக்கங்களை தோற்றுவித்தார்கள். குறிப்பாக திரையுலகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அரசியலுக்கு வந்திருக்காரு, சரத்குமார், பாக்கியராஜ், டி ராஜேந்தர், இப்படி நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க. குறிப்பாக விஜயகாந்த் ஒரு பெரிய அளவுக்கு எதிர்கட்சின்ற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினார். மக்கள் நீதி மையம் என்ற பேரில் கமலஹாசன் கூட அரசியல் கட்சி தொடங்கி பார்த்தார். ஆனாலும் யாராலையும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளை மீறி அவங்களால அந்த ஆட்சி கட்டில நோக்கி நகர முடியல. இந்த சூழ்நிலை தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரில் நடிகர் விஜய் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த உடனே அவர் 2 விஷயங்களை தெளிவுபடுத்தினார். ஒன்று, தன்னுடைய அரசியல் எதிரி திமுக, தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக. அதுக்கப்புறம் 50 தலைவர்கள்ன்ட்டு பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்ட ஒரு 5 பேரை அடையாளம் காட்டினார். ஆனால் அப்படி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்னா, இவரும் மற்ற நடிகர்களை போல போயிடுவார், இவர்களுடைய ரசிகர்கள் கூட்டம் ஓட்டாக மாறாது, அதே போல் இவர்களுக்கு திராவிட கட்சிகளை போன்ற ஒரு உள்கட்டமைப்பு இல்லை, ஒரு நாடறிந்த முகங்கள் இல்லை. திமுகவில் ஒரு 20-30 பேர் சொல்ல முடியும், அதிமுகவில் ஒரு 30-40 பேர் சொல்ல முடியும், தாவேக்கால அப்படி எத்தனை பேர் இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் விஜய் மட்டும்தான் இருக்காருன்ற மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் நடந்தன. இந்த சூழ்நிலை தான் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்தது. திமுக ஒரு 164 இடங்களில் போட்டிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு மற்ற இடங்களை கொடுத்தாங்க. பல்வேறு அரசியல் சிறிய கட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சாங்க. ஏறத்தாழ 175 இடங்கள் வச்சிங்களேன். அதுபோல் 167 இடங்களில் அதிமுக போட்டிட்டது, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க. திமுக கூட்டணி பிரதானமான பார்த்தீங்கன்னா தேசிய கட்சினா காங்கிரஸுக்கு ஒரு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதிமுக பிரதானமான தேசிய கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களில் போட்டியிட்டது. இந்த சூழ்நிலையில் 2 பேரும் முக்கியமான விஷயங்களை வச்சு மக்கள்கிட்ட தேர்தலை சந்தித்தாங்க. ஒன்று, திமுக தங்கள் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களும், அப்புறம் ஒன்றிய அரசுக்கு எதிரான பல்வேறு நிலைப்பாடுகளில் நாங்கள் எப்படி மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக நிற்கிறோம், மண் மொழி மானம் காக்க, ஓரணியில் தள்ளுவோம், வெல்வோம் ஒன்றாக அப்படின்ற விஷயங்கள் முன்னெடுத்தாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தது ஒரு பெரிய விஷயமாகவும், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் மகளிருக்கான விடியல் பேருந்து திட்டம், இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு திட்டங்களாக அவங்க முன்னெடுத்தாங்க. அதே போல் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி திமுக ஆட்சியுடைய கடைசி 2 ஆண்டுகளை இரட்டை இலக்கத்தில் இருந்ததும், பல்வேறு புள்ளிகளில் ஒன்றிய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருந்த உயர்கல்வி மாதிரி விஷயங்கள், ஏற்றுமதி, வெளிநாட்டு முதல் ஈர்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ஒரு கவனம் செலுத்தி வாக்கு வங்கியில் ஈடுபட்டாங்க. அதே போல் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னா நம்ம எடப்பாடியார் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், அவருடைய டென்யூரில் நடந்த பல்வேறு மக்கள் நல திட்டங்களை, குடிமராமத்து மாதிரி விஷயங்களை, அப்புறம் கொரோனா பீரியடை எதிர்கொண்ட விவகாரத்தை, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி அவர் வாக்கு வங்கியை திரட்டினார். இந்த சூழ்நிலையில் 3வது சக்தியாக உருவெடுத்த விஜய், எங்கள் 2 பேருமே வேண்டாம், ஒருத்தர் அடிமை ஆட்சி, இன்னொன்று மன்னராட்சி, இது 2மே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தனித்துவமான ஒரு ஆட்சியை கொடுப்போம். ஆனால் அவருடைய அறிவித்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் போன்ற ஒரு திட்டங்களை தான் அவருக்கு கொடுத்தார். இவங்க 2000 ரூபாய், அவர் 2500 ரூபாய் சொன்னார், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். ஆனால் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் யாரும் பெருசாக பொருட்படுத்தலை. விஜயை பார்ப்பதற்காகவே அவர் விக்கிரவாண்டி கூட்டமோ கோயம்புத்தூர் கூட்டமோ அவர் எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு பேரெழுச்சியான ஒரு இளைஞர் பட்டாளம் திரண்டதை பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் கரூரில் அவரை பார்க்க காத்திருந்த அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அது ஒரு பெரிய பின்னடைவாக தாவேக்காவுக்கு பார்க்கப்பட்டது. விஜயே கூட தன் வீட்டை விட்டு வெளியே வராமல் 2-3 வாரங்கள் உள்ளே இருந்தார். அதற்கு பிறகு வெளியே வந்த போதும் கூட அந்த கரூர் மரணங்களுக்கு தாவேக்கா பொறுப்பில், விஜய் பொறுப்பில்ன்ட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே அந்த பேட்டிகளாக கொடுக்கும்போது இப்படி ஒரு வரவேற்பில் இப்படி ஒரு போக்கு தமிழ்நாடே பார்க்காத ஒன்றா இருந்தது. அதுபோல் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அங்கே வரக்கூடிய விஜயோட ரசிகர்கள் செய்யக்கூடிய அலப்பறைகள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க ஏன் இன்னும் அரசியல் மயப்படுத்தலை, இந்த இளைஞர்கள்லாம் தற்குறிகள் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளுமே அவங்களை விமர்சனம் பண்ணாங்க. திமுக தலைவர் 234 தொகுதிக்கும் போனார், அதிமுக பொதுச் செயலாளர் 234 தொகுதிக்கும் போனார். ஆனால் விஜய், தாவேகா தலைவர் விஜய் மிஞ்சி போனால் ஒரு 50-80 தொகுதிக்கு தான் போயிருப்பார். சில பல மாவட்டங்களில் தான் போயிருப்பார்.
ஆனாலும் கூட ஏப்ரல் 23 நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் மே 4 எண்ணப்பட்ட போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக 2 திராவிட கட்சிகளுக்கும் அதிர்ச்சி தான் காத்திருந்துன்னு சொல்லணும். ஏன்னா மே 4 காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட தொடங்குறதுலேருந்து தாவேகா எல்லா தொகுதியிலையும் முன்னிலை பெற்றுட்டே வந்தாங்க. இது எப்படி சாத்தியம்னு நினைக்கும்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய குளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியை சந்திக்கிறார். அவருடைய முக்கியமான அமைச்சரவை சகாக்கள் ஒரு 22 பேர் வந்துட்டு அவங்கவுங்க தொகுதியில் தோல்வியை தழுவுறாங்க. குறிப்பாக சென்னை திமுக கோட்டைன்னு சொல்லப்பட்டது. இந்த சென்னையில் இருக்கிற 16 சட்டமன்ற தொகுதிகளில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்க முடிஞ்சது. துறைமுகத்தில் பி.கே. சேகர்பாபு ஜெயிக்க முடிஞ்சது. எஞ்சிய 14 தொகுதிகளிலும் தாவேகாவினர். தாவேகாவுடைய கேண்டிடேட் பேர் கேட்டால் கூட அந்த தொகுதி மக்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் விஜய், விசில் இந்த 2 விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இவிஎம் மிஷனில் மக்கள் கொத்தா வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அதே போல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் இந்த 4 மாவட்டங்களில் தாவேகா பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கு. திருவள்ளூரில் மொத்தமாகவே ஸ்வீப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி, கோவை, சேலம், நெல்லை இந்த மாதிரியான பெருநகரங்களில் விஜய் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலுமே தாவேகா வசம் போகிற மாதிரியான சூழல் தான் இருந்திருக்கு. கோயம்புத்தூரில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக கோட்டைன்னு சொல்கிற இடத்துலையும் பெரிய ஓட்டையை போட்டிருக்கிறார் விஜய். இது போன்ற பெருநகரங்களை தாண்டி கிராமப்புறங்களும் ஒன்றிய இடங்களில் அவருக்கு வாக்கு வங்கிகள் கணிசமாக கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 107 தொகுதிகளில் முன்னிலை வச்சிருக்கு. இதில் பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்கிலும் போட்டியிட்ட விஜய் 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருக்காரு. தியாகராயனரில் போட்டியிட்ட அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஜெயிச்சிருக்காரு. வில்லிவாக்கத்தில் போட்டிட்டு ஆதவ அர்ஜுனா ஜெயிச்சிருக்காரு. எழும்பூரில் போட்டியிட்ட ராஜ்மோகன் ஜெயிச்சிருக்காரு. மயிலாப்பூரில் போட்டியிட்ட வெங்கட்ராமன் ஜெயிச்சிருக்காரு. இப்படி அவங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கணிசமான பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஏறத்தாழ ஒரு 8000 வாக்கு வித்தியாசத்தில் வி.எஸ். பாபு தோற்கடிச்சிருக்காரு. தேமுதிக கூட்டணி முடிவாகும் போது மு.க. ஸ்டாலின் ஒரு சைகை காட்டினார், ஓவர் அப்படின்ற ஒரு சைகை காமிச்சார். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு வி.எஸ். பாபு அதே போன்று ஓவர் முடிச்சிட்டோன்ற மாதிரியான ஒரு சைகை காட்டிட்டு வெற்றி சான்றிதழ் வாங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் முன்னிலை வைக்குது. திமுக 74 இடங்களில் முன்னிலை வைக்குது. அதிமுக 53 இடங்களில் முன்னிலை வைக்குது. எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் டெபாசிட்டே இழந்திருக்கார், 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு. ஸோ இது 4 முனை போட்டி இல்லை, இது 3 முனை போட்டியாக சுருங்கியிருக்கு. 3 முனை போட்டியும் தன்னுடைய பிரச்சாரங்களில் தாவேகா தலைவர் விஜய் அடிக்கடி சொன்னது போல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னு சொன்னார். அதே போல் இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில் திமுக தலைவரை தாவேகா மண்ணுக்கவை செய்திருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இது இப்போதைக்கான நிலவரமாக வச்சுக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 234 தொகுதியில் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் வேண்டும். இப்போ விஜய் வசம் 107 தொகுதிகள் இருக்குன்னா இன்னும் அவருக்கு தேவை கிட்டத்தட்ட ஒரு 11 தொகுதி 12 தொகுதி தேவைப்படுது. அப்போ இந்த தொகுதிகள், இந்த ஆதரவு, இந்த நம்பர்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டின் போதே பல்வேறு மனசிக்கல்களும் ஒரு உரசல்களும் இருந்தன. அதுபோல் வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் 2 நாட்டில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுடைய பேச்சோ, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளருடைய பேச்சோ, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுடைய பேச்சோ பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் பெரிய அதிருப்தி குரல் ஆரம்பத்திலேருந்து ஒழிச்சிட்டே இருந்தது. ஒருவேளை இந்த தொகுதிகளுக்கு தேவையான மெஜாரிட்டி நம்பர்ஸ் 118 நம்பர்ஸ் வரத்துக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகள் வெளியிலிருந்தும் விஜய்க்கு ஆதரவு தரலாம். ஒருவேளை தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்ற பேரில் அவங்க தாவேகாவிடம் கூட்டணியில் இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தான் ஒரு அழைப்பு விடுத்தார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர் அழைப்பு விடுத்துட்டே இருந்தார். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒருவேளை ஆட்சி அமைப்புக்கான நம்பர்ஸை விஜய் இத்தகைய கூட்டணி கட்சிகள் மூலம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த முயற்சிகளில் ஒருவேளை பழுத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் இருக்கார், கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று ஜெயிச்சிருக்காரு. அவர் ஏதேனும் முயற்சியில் ஈடுபடக்கூடும். அதே போல் ஆதவ அர்ஜுனாவும் இத்தகைய முயற்சியில் ஈடுபடக்கூடும். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று அதற்கான படிகளில் ஏறிட்டார் என்றதை நம்ம சொல்லணும். அந்த நம்பர்ஸ், அந்த ஆதரவுக்கான நம்பர்ஸை யார் தரப்போகிறாங்க அப்படின்றது இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகிவிடும். எந்த இடத்துல இவ்வளோ பெரிய மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்தியும் திமுக கோட்டை விட்டதுன்றது ஒரு முக்கியமான பேசுபொருள். குறிப்பாக வட மாவட்டங்களில் வன்னியர் பெல்ட்டில் ஒட்டுமொத்தமாகவே திமுக வாஷ் அவுட் ஆகிருக்கு. அந்த வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை அவங்க சரியாக கையாளாத விவகாரமோ, இல்லை அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட கூட்டணி போயிட்ட பிறகு அவங்க ஏற்படுத்திய தாக்கமோ அந்த இடத்துல பெரிய ஓட்டம் நடந்திருக்கு. அதே போல் தனித்தொகுதிகள் பலவற்றில்
90% தனித்தொகுதியில் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் தலித் விரோத போக்குன்ற மாதிரி தொடர்ச்சியாக திமுக மேலே ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டே வந்தது. அது தேர்தலில் எதிரொலிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த 2 விஷயங்களையும் திமுக சரியாக கையாளாமல் போயிருக்கலாம். இன்னும் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இதற்கான ஒரு விரிவான ஒரு அலசலை நாம் நம்மளுடைய சேனல்லே பார்க்கலாம். இப்போதைக்கு 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தாவேக்காவுக்கு மிகுந்த சாதகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். அவர்கள் 107 இடங்களில் முன்னிலை இருக்காங்க. கிட்டத்தட்ட 107 இடங்களுமே வெற்றி வாய்ப்பாகவே மாறும். அதே போன்று திமுக 74 இடங்கள், அதுவும் முன்னிலைன்றது வெற்றி வாய்ப்பாக மாறும். அதிமுக 53 இடங்கள், ஏறத்தாழ அந்த நம்பர்ஸ் 1-2 தான் முன்ன பின்ன இருக்கும். அவங்களும் அதே இடத்துல வெற்றி வாய்ப்பு தான் மாறும். இதுதான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள். இந்த முடிவுகள் ஒட்டுமொத்த அளவில் தேசிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தமிழகத்தை தாண்டி ஒட்டுமொத்த வட இந்தியாவிலையும் ஆட்சி கட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 90% வந்துட்டு பாஜக தான். அவருக்கு பெரிய தலைவலியாக இருந்தது மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் தான். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தோல்வி தெரிவித்தார். அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடிச்சிருக்கு. அதே போல் அஸ்ஸாம்லேயும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடிச்சிருக்கு. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்குது. அங்கே 30 இடங்களில் 17 இடங்கள் இவங்களே வந்துட்டாங்க. கேரளாவில் மட்டும்தான் மார்க்சிஸ்டுகளை தாண்டி யூடிஎஃப் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வந்து ஆட்சி கட்டில் வந்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தையும் பாஜக வீழ்த்திருக்கிறது. ஒரு எல்லை வரை திமுக வந்து பெரிய ஒரு உறுத்தலாக இருந்தது பாஜகவுக்கு. அங்கேயும் இப்போ அவங்க திமுக தோற்கவே பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு வாசல் திறந்திருக்கிறதா தான் மத்திய பாஜக தலைமை கருதுகிறது. ஒருவேளை விஜயனுடைய போக்கு திராவிட சித்தாந்தங்களை பின்பற்றி தந்தை பெரியார் வழியில் பின்பற்றி ஒருவேளை அப்படி போனாங்கன்னா அவங்க பாஜகவுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா அப்போ அரசியல் களம் மாறலாம். ஆனால் மத்தியில் எந்தளவுக்கு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறாரா இல்லை எதிர்த்து திராவிட மாடல் என்ற ஒரு போக்குடைய நீட்சி அவர் நீடிப்பார்ன்றது அவருடைய ஆட்சியோட அடுத்தடுத்த ஆண்டுகள் தான் சொல்லும். இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய ரிலீஃபில் இருக்குது. அதே போல் காங்கிரஸ் கட்சியும் ஒரு எல்லை வரை மகிழ்ச்சியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய நிலம் மாறி விஜய்க்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கணிசமான நம்பர்ஸ் கிடைக்கலாம். விஜய் முகம் கூட்டணிக்குள்ளே வந்தால் கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், பாண்டிச்சேரியிலன்ட்டு ஒரு கணிசமான தாக்கத்தை ஒரு சவுத் இந்தியன் ஃபேஸாக விஜயை முன்வைச்சு காங்கிரஸ் வந்துட்டு தேர்தல் எதிர்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இப்போ விஜய்க்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுப்பதற்கு அதிக காரணங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஓரிரு நாட்களை தெரிஞ்சு வந்துடும். எப்படியாயினும் 1967 பேரறிஞர் அண்ணா ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினார். 20 ஆண்டு கால காங்கிரஸ் பேரிக்கத்தை வீழ்த்தி திராவிட கட்சிகள் கோலோச்சுவதற்கு அவர் காரணமாக அமைந்தார். அப்பவும் பெயர் தெரியாத முகங்கள் இளைஞர் பட்டாளம் தான் இந்த புரட்சிக்கு வித்திட்டாங்க. அதுபோல் 50 ஆண்டுகள் கடந்து இப்போ பெயர் தெரியாத முகங்களும் இளைஞர் பட்டாளமும் மாணவ மாணவிகளும் பெண்களும் சிறார்களும் பெரிய அளவுக்கு இணைந்து ஒரு விரல் புரட்சியை நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை வித்துட்டு இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமைந்திருக்கு. புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய்க்கு நமது டிஎன் டாக் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். மக்கள் அவர் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. மக்களுக்கான சிறந்த ஆட்சியை அவர் தருவார்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.